சாயிரம். நடந்து செல்பவர்களோடு பழக்கத்தை வைத்துக் கொள்வதை விட ஓடுபவர்களோடு பழக்கத்தை நாம் வைத்துக்கொண்டால் நம் இலக்கை மிக சுலபமாக அடைந்து விடலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நீ கேட்டதையே உனக்கு வரமாகத் தர நாளை, அற்புதமான நாளை நான் முடிவு செய்துவிட்டேன். நீ நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க நான் முடிவு செய்துவிட்டேன். எனக்கு முன்பாக உனக்கு வேண்டியது எது என்று என்னிடம் வந்து கேட்டு நின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு நான் வழங்கியே தீருவேன். நீ ஏங்கிய ஒன்று உனக்கே வரமாக கிடைக்கப் போகிறது. உனக்கு வேண்டியதை செய்து தரப்போகிறேன் உன் சாயி தேவா. சந்தோஷமாக இரு. நாளையே மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக நகர்வதற்கு அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்திவிட்டேன். என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்குமே நீ புரியும்படி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ ஒரு நல்ல புத்தகமாக இருந்தாலே போதும். ஆம் என் பிரியமே, உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே நீ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். புரியாதவர்களுக்கு என்றுமே நீ புதிராகவே இருந்துவிடு. தவறு உன் மீது இல்லை என்றால் நீ கோபப்படுவதற்கு அவசியமே இல்லை என் பிரியமே. தவறு உன் மீதுதான் இருந்தால் உனக்கு கோபப்படுவதற்கான தகுதியே இல்லை என்பதை புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, நிற்கும் குதிரைக்கு என்றுமே மதிப்பே கிடையாது. ஓடும் குதிரைக்குதான் அதீத மதிப்பு இருக்கும். உன்னுடைய வாழ்வும் அப்படித்தான் என் பிரியமே. ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. மதிப்பு எப்பொழுதுமே நிரந்தரமாக உன்னை தேடி வரும். மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனைதான் கோபம். அந்த கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் ஆக சிறந்த பலசாலியே நீதான் என்பதை தெளிவாக புரிந்து கொள். முதலில் ரசிக்க கற்றுக்கொள். ரசிக்க கற்றுக்கொண்டாலே அன்பு தானாகவே வந்துவிடும். முதலில் எது வந்தாலும் சகித்து கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. பின்பு தானாக அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்வாய் நிச்சயமாக. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை உன்வசம் அழைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்து கொள்ளாதே. நீ வாழும் வாழ்வை பொறுத்து மற்றவர்கள் தானாகவே உன் வசம் வருவார்கள். இதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, வாழ்த்தியவர்களை விட வீழ்த்தியவர்களே நீ முன்னேற மிகப்பெரிய காரணமாக இருப்பார்கள். ஏனென்றால் வாழ்த்தியவர்கள் தூண்டியது உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும்தான். உன்னை வீழ்த்தியவர்கள் தூண்டியது உன்னுடைய தன்மானத்தை தான். அதனால்தான் மிக பிரம்மாண்டமாக வெற்றியை நோக்கி உன்னுடைய எண்ணம் இருக்கும். என் அன்பு பிரியமே, தனிமை தருகின்ற வழியை விட அந்த வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயன்களும் உனக்கு அதீதமாகவே இருக்கும். இறைவனின் திட்டங்கள் மிக மிக அதிசயமானது என் பிரியமே. இறைவனின் செயல்முறைகள் அதைவிட அதிசயமானதுதான். உன்னுடைய கடந்த காலம் ஒரு பொழுதும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது என் பிரியமே. உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது நீ மட்டும்தான். என் அன்பு பிரியமே, மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலை உனக்கு இல்லாமல் போனாலும் கூட மற்றவர்களை
கெடுக்கும் எண்ணம் உனக்கு ஒருபோதும் இல்லாமல் பார்த்துக்கொள். மற்றவர்களுக்கு உன்னால் எந்த தீங்கும் வராமல் பார்த்துக்கொள். மகிழ்ச்சியான குடும்பமே ஒருவரின் முதலான சொர்க்கமாகவே இருக்கும். மகிழ்ச்சியான குடும்பம்தான் சொர்க்கமாகவே இருக்கும். அந்த சொர்க்கம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும்படி உன்னை நீ நிதானமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வைத்து கொண்டாலே போதும், நீ சந்தோஷமாக மிக ஆனந்தமான வாழ்வை ரசித்து வாழ முடியும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் ஆபத்தான வழியை தேர்ந்தெடுக்காதே. உனக்கு சரியான வழியை தேர்ந்தெடுப்பதுதான் புத்திசாலித்தனம். ஆம் என் குழந்தையே, நீ ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடப் பழகு. நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நிற்கப் பழகு. நீ வெற்றிகரமாக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நீ தேட வேண்டியது உன்னுடைய பிரம்மாண்டத்தை அல்ல, அந்த பிரம்மாண்ட சூழலை தான் நீ தேட வேண்டும். உன்னுடைய பிரம்மாண்ட சூழல் என்னும் இலக்கை வைத்து அதை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக பிரம்மாண்டம் உன் கைகளுக்கு எட்டும். அனைத்தும் உனக்கு பின்பாக ஓடி வரும் நிதர்சனமாக. என் அன்பு பிரியமே, நீ சிந்தித்தது எல்லாமே போதும். செயல்படத் துவங்கு. வேகம் எதிர்பார்க்காத முடிவை தரும் என் பிரியமே. ஆனால் விவேகம் என்பது நீ எதிர்பார்த்ததையே முடிவாகத் தரும். அதனால்தான் வேகத்தை விட விவேகம் மிக மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி இரண்டின் கலவைதான். இந்த இரண்டின் கலவைதான் வாழ்க்கை. இந்த இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்வே அழகாக இருக்கும். வானவில் தோன்றும் பொழுதுதான் வானமே அழகாக மாறுகிறது. அதே போலத்தான் நம்பிக்கை தோன்றும் பொழுதுதான் வாழ்க்கையே அழகாக மாறுகிறது. சோதனை காலத்தில் பொறுமையாக இரு என் குழந்தையே. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனால் கூட பிரகாசிக்கவே முடியாது. அந்த நிமிடம் இருக்கும் பொழுது நீ எந்த விதமாக மாற்ற முடியும்? உன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் இரு முக்கிய தடை கற்கள் என்ன தெரியுமா? நம்பிக்கையில்லாத உன்னுடைய எண்ணமும் தன்னம்பிக்கையில்லாத உன்னுடைய செயலாகத்தான் இருக்கும். எனவே வேண்டியது கிடைக்கும் வரை போராடிக்கொண்டே இரு. அது உனக்கு அருகில் இருந்தால் அதை அதிர்ஷ்டமாக எடுத்துக்கொள். தூரத்தில் இருந்தால் நம்பிக்கையாக எடுத்துக்கொள். அது கிடைக்காமலேயே போய்விட்டால் அனுபவமாக எடுத்துக்கொள் என் பிரியமே. எப்பொழுதுமே வீழ்ச்சிகளைக் கண்டு தளர்ந்து விடாதே. வீழ்ச்சிகளைக் கண்டு எப்பொழுதுமே தளர்ந்து விடாதே. என் அன்பு பிரியமே, எதற்கு எடுத்தாலும் காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தால் என்றைக்குமே முன்னால் தலைவனாக முடியாது. இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது உன்னுடைய மனது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய மனம்தான் மிக மிக சக்தி வாய்ந்தது. அந்த மனம் என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன்னுடைய வாழ்க்கை பயணமும் அமைகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய மனதில் உன்னுடைய இலக்கை நிலைநிறுத்தி வைக்க கற்றுக்கொள். மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரிவதற்கு முயற்சி செய்து கொண்டே இரு. அதுதான் வெற்றியின் முதல் படி. கடினமான பாதைகளை கடப்பது கஷ்டம்தான் என் குழந்தையே. ஆனால் கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் என்பதே உண்மையிலும் உண்மை. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல என் பிரியமே. கிடைத்ததை அழகாய் மாற்றுவதுதான் வாழ்வு. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே என் பிரியமே. அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாக கூட இருக்கலாம். சில சமயம் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகிறது.
எனவே மாற்றம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. அந்த மாற்றம் உன் வாழ்க்கைக்கான அதிரடி மாற்றம் என்பதை தீர்க்கமாக நம்பி மாற்றத்தை வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும், நிகழும். உன் மனதிற்குள் என்ன ஓட்டம் ஓடுகிறது? உன் மன குமுறல்தான் என்ன? உன் கண்ணீரின் வடிவம் என்ன? அதன் நிறம் என்ன என்பது அனைத்தையும் நான் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் எது நடந்தாலும் வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதற்குமே அஞ்ச மாட்டாய். கண்ணீரை மறந்தும் கூட வெளியே வரவிடமாட்டாய். ஆனால் இப்பொழுது உன் மனவேதனையால் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதைப் போன்று காட்டிக்கொண்டிருப்பதால் அந்த கண்ணீரின் ஆழத்தையும் அந்த கண்ணீரின் அருமையையும் இப்பொழுது நீ உணர்ந்திருக்கிறாய். பிள்ளையே, கண்ணீரே கண்களில் இல்லாதது போல வற்றி போகும் அளவிற்கு உன்னால் முடிந்தவரை அழுதுவிட்டாய். ஆனால் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை யாருமே பார்க்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் சாயப்பாவின் சகலமும் அறிந்தவர். நீ செய்வது, நீ எண்ணுவது, நீ மனதால் நினைப்பது எல்லாமே எனக்கு தெரியும். கவலைப்படாதே என் பிள்ளையே, உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ தனிமையாக வடித்த அத்தனை கண்ணீருக்கும் உனக்கான பதிலை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய சோதனையான காலத்திலிருந்து, மனவேதனையான அந்த காலத்திலிருந்து உன்னை வெகு தொலைவிற்கு நான் உன்னை கூட்டிச் செல்லப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு முன்பால் சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டிருந்தாயே, அந்த வாழ்வு நிஜமாகவே நிஜமாகப் போகிறது. மற்றவர்களுக்கு முன்னால் மட்டுமே நீ சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. தனிமையிலும் நீ அந்த சந்தோஷத்தை உணரதான் போகிறாய். இனி கண்ணீர் என்ற சொல்லிற்கே உன் வாழ்க்கையிலே இடமில்லை. இதுநாள் வரை மானம், அவமானம், இன்பம், துன்பம், கஷ்டம், வேதனை, சோதனை அனைத்தையும் பார்த்துவிட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மாற்றம் காலமாக வரப்போகிறது. இனி உன் வாழ்க்கையில் மாறப்போகும் அந்த நிகழ்வுகளை பார்த்து நீயே ஆச்சரியத்தால் திளைத்து நிற்கப் போகிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. கண்ணீரற்ற வாழ்வை வரமாகவே பெறப்போகிறாய். உன் சாயப்பா கைகளிலிருந்து அள்ள அள்ள குறையாத வரமாகவே நீ அதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உன் மனம் வேதனையால் உடைந்து விட்டதை, நீ மனக்குமுறல்களால் போராட்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகப் போகிறது. பொற்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி, உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக பல அதிசயங்களை நான் கொடுக்கவிருக்கிறேன். அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேரும் பொழுது உன் மனதை சந்தோஷமாகவும் மிக ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எண்ணமும் மனதும் தூய்மையாகவும் மென்மையாகவும் பாலை போல் அப்பலுக்கற்றதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் சோதனைகள் பல உன் மனதையும் உன் வாழ்வையும் சூழ்வதால் உன் மனதை நீயே தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. சோதனைகள் உன்னை விட்டு விலகுவதை உன் மனம் உணரவே செய்யும். உன்னுள்ளே நான் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.
என் பாதங்களை தொட்டு நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். படி ஒவ்வொரு முறையும் நீ என் காலை தொட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க நான் விடமாட்டேன், அனுபவிக்கவும் மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார், நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வைப்பார் என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக இதை கேள். மறுகணமே நீ கேட்டது நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்த அறிகுறி உனக்கு தெரியும், நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அந்த சூழ்நிலைகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என் சாயப்பா எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார், எனக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேன் என்கிறார் என்று என் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய், என் மேலேயே கோபமும் படுகிறாய். எல்லாம் புரிந்த பிறகு, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு பின்னே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் குழந்தையே. என்னை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். உலக நினைப்புகள் மீது எனக்கு கவனமே இல்லை. என் சாயப்பா தான் எனக்காக இருக்கிறார். சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கான நிழலில் உன்னை அமைதியாக நான் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தையே நான் உனக்கு உருவாக்குவேன். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் கனிந்திருக்கிறது. உனக்கான அறுவடை காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். வானத்தில் இருக்கும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன்னுடைய சிரிப்பில் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கான சந்தோஷத்தில், உனக்கான வாழ்க்கையில், உனக்கான நிம்மதியில் எப்பொழுதுமே நான் உன்னை எல்லா நொடியிலும் சூழ்ந்தே இருப்பேன். உன்னை வாழ்க்கையில் நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். நீதான் என்னுடைய உயிர். உன்னுடைய நிம்மதியில்தான் என்னுடைய நிம்மதியும் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய ஆனந்தமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உன்னை என்னுடைய கண்ணாக, உயிருக்கு உயிராக என்றுமே நான் காப்பேன். நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நீயாக என்னை தேடி வரவில்லை. கயிறு கட்டு பறவையை இழுப்பது போல உன்னை நான் என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை விட்டு நான் அனுதினமும் நகரவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறப்போகிறாய். உன்னுடைய வாழ்வு வண்ணமயமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக கலங்காதே. கண்ணீரை வீணடிக்காதே. தேவையில்லாமல் அழாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, இழிவாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் பொறாமைப்படுமளவிற்கு உன் காலம் உனக்காக கனியவிருக்கிறது. நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னை காக்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. நீ நினைத்தது நடக்கவில்லையா? நீ கேட்டது கிடைக்கவில்லையா?
நீ விரும்பியது எதுவுமே உனக்கு நிறைவேறவில்லையா? நான் தான் காரணம். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினால், நீ வேதனைப்பட்டால், கண்ணீர் சிந்தினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே நான் சிந்தனை செய்வேன். அதை மட்டுமே உனக்கு நடத்தி காட்டுவேன். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டங்கள் இருந்தால்தான் வாழ்வு சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டங்களை நம்பிக்கையோடு கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்தாதே. நீ நினைக்காததை அனைத்தையும் நடத்தி காட்ட சாயப்பா உன்னோடு இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷமாக இரு. உன்னால் அனைத்துமே முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. சில நொடிகளில் உன்னால் அழகாக ஜெயிக்க முடிகிறதல்லவா? அவ்வளவுதான். நீ உன் மனதை ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய். இப்படியே எல்லா நிலைமைகளையும் உன் வாழ்வில் நீ சர்வ நிச்சயமாக ஜெயிப்பாய். நீ நீயாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் உன் நிலை மாறும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதில் அடங்கவே செய்யும். ஆனால் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இது கிடைக்கவில்லையே, அது வரவில்லையே என்று ஏங்க ஆரம்பித்தால் கிடைப்பதும் இல்லாமலேயே போய்விடும். உனக்கு கிடைத்திருக்கும் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடம் இருந்து விலகிவிடும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் அபகரித்தவன் நானே என்பதை புரிந்து கொள். உனக்கு என்ன தர வேண்டும் என்பதை நானே முடிவு செய்கிறேன். உனக்கு எதை தடுக்க வேண்டும் என்பதையும் நானே முடிவு செய்கிறேன். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வாய்ப்புகள் தவறும் பொழுது அதை எண்ணி எண்ணி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாம் நன்மைக்கே என்று முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்தே விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும். நான் இருக்கிறேன், கலங்காதே. எல்லார் போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில்
நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே.